బాలావూచురనే నేతి తిర్యగ్గతములూఖలం నతే తదుక్తం జగృహు న ఘటేతేతి దస్య తత్ ఉలూఖలం వికర్షంతం దామ్నాబద్ధం స్వమాత్మజం గోపీభిః స్తోభితో నృత్యతే భగవాన్ బాలవత్ క్వచిత్ బిభర్తి క్వచిదాజ్ఞప్తః పీఠకోన్మాదపాదుకం దర్శయంస్తద్విదాం లోకః ఆత్మనో భృత్యవశ్యతాం దర్శయంస్తద్విదాం లోకే ఆత్మనో భృత్యవశ్యతాం. இது ஒரு சின்ன கதை, 2 ஸ்லோகம். இந்த லீலையோட இந்த ஊர் வாசம் முடியறது. ஒரு நாளைக்கு மத்தியானம் 2 மணிக்கு நிறையா இலந்த பழத்தை ஒரு கூடையில் வச்சு அதை சுமந்துண்டு ஒரு பாட்டி வரா, வேடஸ்திரி. அவ கூவரா, இலந்த பழம் வாங்கலையோ இலந்த பழம்னு கூவர. அம்மா யசோத தூங்குறா. கிருஷ்ணனுக்கு இந்த பழம் விற்கிறது காதில் விழுந்து வெறும்ன கையை நீட்டினா தரமாட்டா. கொஞ்சம் நெல்லோ கோதுமையோ அந்த தானியத்தை கையில் எடுத்துண்டு கூடத்தில் நிறைய கொட்டி கிடக்கு தானியம். அதுலேருந்து 2 கை தானியத்தை எடுத்துன்னு போய் அந்த வேடஸ்திரீட்ட கேட்குறார். இவர் இங்கேருந்து வாசலுக்கு போகிறதுக்குள்ள விரல் இடுக்கு வழியாக தானியங்கள்லாம் கீழே சிந்துடுது. அங்கே போனால் வெறுங்கை தான் இருக்கு. அவளை பார்த்தா அவள் வெறுங்கைக்கு பழந்துருவளோ, இவருக்கோ தானியம் கொண்டு வர தெரியல. பழம் கிடைக்காதேன்னு அழுக வந்துடுது. கண்கள் குளங்கட்டி இருக்கு. தானியமோ கொண்டு வர தெரியல, பழமோ வேணும். அதனால கையை காமிக்கிறாராம். அதில் 4 தானியம் ஒட்டின்னு இருக்கு. கை தானியம் கொண்டு வந்த கையில் தெரியும். அப்புறம் அந்த பழத்தை காமிக்கிறார். அவன் மூஞ்சியை பார்த்து கையெடுத்து கும்பிடுறான். இதுதான் தேசிகன் யாதவாபியுதயம்ங்கிற ஒரு கிரந்தத்தில் சொல்கிறார். வியாதாத்மஜா விஸ்வபதி சிஷேவே. அந்த வேடஸ்திரீயை சேவிச்சது யார் தெரியுமோ? இந்த ஜகத்துக்கெல்லாம் யார் ஈஸ்வரனோ அவன் பரமாத்மா. அந்த வேடஸ்திரீயை பழத்துக்காக சேவிச்சான். அவ பார்த்தா உருகி போய் இந்த குழந்தையினுடைய திருமுகத்தை பார்த்து மனசு திரவிச்சு அப்படியே கையை பார்க்குறான். தானியம் கொண்டு வந்த கையின்னு அங்கங்கே ஒட்டின்னு இருக்கு. வேற என்ன தெரிஞ்சதுன்னா கை தெரியல அவளுக்கு. சுஜாத ரேகாத்மக சங்க சக்கரம். பரமாத்மாவோட சங்கரேகை சக்கர ரேகை இப்படி மங்கள ரேகைகள்லாம் கையில் தெரிய பரமாத்மான்னு தெரிஞ்சுட்டு கொண்டு வந்த பழத்தை முழுக்க கையில் வைக்கிறார். கிரீடா சிசோ. அதில் ஒரு விளையாட்டு பண்ணினார். விரலை அகட்டி வச்சுட்டார். பழங்கள்லாம் விரல் இடுக்கு வழியாக கீழே போச்சு. ஏன் இப்படி பண்ணினார்னா 100 பசங்க பின்னாடி சுத்தணும். எல்லாரும் புண்ணியம் உண்டுன்னா சுத்தறான். அந்தந்த சீசன்ல இலவசமாக கிடைக்கும். அதுக்காக கிருஷ்ணனோட சுத்தணும். இவ தன்னை மறந்து மயங்கி பழ வைக்கிறான். இந்த பழங்கள்லாம் பசங்கள் பொறுக்கி திங்கட்டம்னு விரல் அகட்டினான். குழந்தை எல்லாம் சாப்பிட்டான். கொண்டு வந்த பழம்லாம் ஆயிடுச்சு. இன்னும் ஏதாவது இருக்கான்னு கூடைய பார்க்குறா. பழம் இல்லை, கூட வழியர்.
எதில் வழிஞ்சதுன்னா அப்புறம் கிருஷ்ணன் கௌஸ்துபங்கிற ரத்தனம் தரிச்சுருக்காரோட மணி, அதுக்கு சமமான ரத்தனங்கள் இந்த கூடையில் வழியறதான். அப்படிங்க ஆபூரிதம் பார்த்தாள் அவள். இந்த ரத்னங்களை பார்த்து வாயை திறக்கல, வாயை புழக்கல்ல. அவள் என்ன பண்ணினான்னா, எனக்கு இந்த பணத்தை கொடுத்து என்னை ஏமாத்தாத, எனக்கு வைகுண்டம் கொடுன்னு பரமாத்மான்னு தெரிஞ்சுண்டு அந்த இழந்த பழ கூடையிலேயே வைகுண்ட தரிசனம், அந்த இழந்த பழ கூடையிலேயே அவளை ஐக்கியம் பண்ணிடும். அதுதான் இந்த ஊரில் பண்ணின கடைசி லீலை. அது 2 ஸ்லோகம். நான் சொன்ன கதை 2 ஸ்லோகம். அதுதான் மேலே சொல்ல போகிறேன். கிரீணீகி போ பலா நீதி ஸ்ருத்வா சத்வரமச்சுதா. நான் கதை சொல்லிவிட்டு பாராயணம் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். அவர் பலார்த்தி தானியம், அந்த பழத்துக்கு ஆசைப்பட்டு தானியத்தை கையில் எடுத்துன்னு வந்தார். பலவிக்ரயிணி தஸ்யா சுததான்யம் கரத்வயம். சரித்தீரகதம் கிருஷ்ணம் பக்னார்ஜுனமதாஹ்வயத். நோபேயாதாம் யதாஹூதௌ क्रीडासंगेन पुत्रगौ. क्रीडन्तं सासुतं बालैः अतिवेलं सहाग्रजम्. நாம் இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கணும். இந்த இடத்துக்கு உள்ள ஸ்லோகம் இப்படியே புழுதியில் விளையாடின்னு இருக்கிற கிருஷ்ணனை குளிக்கவா, குளிச்சுட்டு சாப்பிடவான்னு கூப்பிடுறா. இங்கே தான் புழுதியில் அலைஞ்சார்னு பாகவதன் சொல்கிறது. அது இந்த இடம் தான். கிருஷ்ண கிருஷ்ணாரவிந்தாக்ஷா தாத்தயே கிஸ்தனம் பிபா. இது இந்த இடம் கிருஷ்ணன் விளையாடின இடம். அதனால தான் இதுக்கு ரமன் ரேத்தின்னு பேர். ரேத்தின்னா மண், ரமன்னா மனசை அபகரிக்கிற மாதிரி ஒரு அழகான மண்ணுன்னா அதுக்கு காரணம் பகவத் சரணம் பட்ட இடம். கிருஷ்ணனுடைய இன்னைக்கு இல்லை 5000 வருஷம் முன்னாடி கிருஷ்ணனுடைய திருவடி பட்ட இடம் இந்த இடம். இங்கே தான் புழுதியில் விளையாடுற. நீ விளையாடினது போகிறோம், உனக்கு பசினால் உனக்கு கலப்பு வந்துடுத்து, நீ ஆற்றுக்கு வா, உன்னை குளிப்பாட்டி உனக்கு சாப்பாடெல்லாம் போடுறேன்னு அவள் அம்மா கூப்பிட்றா. பலராமனையும் கூப்பிட்றா. ஹே ராமா கச்சதா தாசு சானுஜகுல நந்தனா. பிரதீக்ஷதே த்வாம் தாசார்கா போக்ஷ்யமாணோ தாசார்கா போக்ஷ்யமாணோ விரஜாதிபः. धूलिधूसरिताङ्गस्त्वं पुत्रमज्जनमावः. உடம்பு முழுக்க இந்த புழுதியில் விளையாடி உடம்பு முழுக்க அழுக்காக போயிடுது. அதனால் உன்னை குளிப்பாட்ட போகிறேன், குளிக்கிறதுக்கு வா. இன்னைக்கு உனக்கு ஜென்ம நட்சத்திரம், பர்த்டே இன்னைக்கு. அதனால் நிறைய வேத வித்துக்கள்லாம் ஆற்றுக்கு வந்திருக்கா. அவளுக்கு நிறையா கோதானம் பண்ணணும். இவள் திருப்பி 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 பார்த்தா எங்கே பார்த்தாலும் இந்த கிருஷ்ண லீலையில் கோதானத்தை தான் சொல்லும். இங்கே கோதானம் பண்ணணும். அதனால் சீக்கிரம் வா. உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாரு, எல்லாரும் அவள் அம்மா குளிப்பாட்டி விட்டு ட்ரெஸ் பண்ணி விட்டு எவ்வளவு அழகாக வந்திருக்கா. நீ இன்னும் சாப்பிடக்கூட இல்லை, பல் தேய்க்க கூட இல்லை, கார்த்தாலேருந்து இப்படி விளையாடின்னு இருக்கியே அப்படின்னு கூப்பிட்றாவ. தூளி தூசரிதாங்கஸ்துவம் புத்திரமஜ்ஜனமாவஹ. பஷ்ய பஷ்ய வயஸ்யாம்ஸ்தே மாத்ருமிருஷ்டான் ஸ்வலங்கிருதான்.
इत्थं यशोदातमशेषशेखरं हस्ते गृहीत्वा सह राममच्युतं गोपवृद्धा महोत्पातान् अनुभूय बृहद्वने மேல சொல்ற மீட்டிங் போட்டான்னு சொல்ற பிரஜகாரியம் அமந்திரயன் தத்ரோபநந்தநாமாக கோபோ ஞானவயோதிகः उत्थातव्यमितोऽस्माभिः गोकुलस्य हितैषिभिः चक्रवातेन नीतोऽयं दैत्येन विपदं वियत् यन्नं म्रियेतद्रुमयोः अन्तरं प्राप्य बालकः यावदौत्पातिकोरिष्टः प्रजं नाभिभवेदितः வனம் பிருந்தா மேலே எந்த ஊருக்கு போகலான்னு பிளான் பண்ணும்பொழுது பிருந்தாவனம்னு மேலே செலக்ட் பண்ணுறார். வனம் பிருந்தாவனம் நாம பசவ்யம் நவகானனம் तत्तत्राद्यैव यास्यामः सकटान्युक्तमाचिरम् तच्छ्रुत्वैकधियो गोपाः साधु साध्वितिवादिनः वृद्धान् बालान् स्त्रियो राजन् सर्वोपकरणानि च गोप्यो रूढरथा नूत्नकुच कुङ्कुमकान्तयः तथा यशोदारोहिण्यौ एकं शकटमास्थिते वृन्दावनं सम्प्रविश्य सर्वकालसुखावहम् वृन्दावनं गोवर्धनं यमुनापुलिनानि च एवं व्रजौकसां प्रीतिं यच्छन्तौ बालचेष्टितैः अभिदूरे व्रजभुवः सह गोपालदारकैः उचित्वादयतो वेणुं क्षेपणैः क्षिपतः क्वचित् वृषायमाणौ नर्दन्तौ युयुधाते परस्परम् कदाचित् यमुनातीरे वत्सांश्चारयतो स्वकैः மேல வத்சாசுரன்னு ஒரு அசுரன் கண்ணுக்குட்டி ரூபத்தில் வரான். பிருந்தாவனை யமுனக்கரையில் கன்றுக்குட்டி மேய்க்க ஆரம்பிச்சுட்டார். அப்போ கன்றுக்குட்டி ரூபத்தில் வரான். அவனை மேலே வதம் பண்ணுற கதையை சொல்ற. தம் வத்ச ரூபிணம் வீக்ஷ்ய வத்சயூதகதம் ஹரிஹி गृहीत्वा परपादाभ्यां सहलाङ्गूलमच्युतः भ्रामयित्वा कपित्थाग्रे प्राहिणोद्गतजीवितम् तं वीक्ष्य विस्मिता बालाः शशंसुः साधु साध्विति तौ वत्सपालकौ भूत्वा
सर्वलोकैकपालको स्वं स्वं वत्सकुलं सर्वे पाययिष्यन्त एकदा ते तत्र ददृशुर्बालाः महासत्त्वमवस्थितम् स वै बको नाम महानसुरो बकरूपधृत् कृष्णं महाबकग्रस्तं दृष्ट्वा रामादयोर्भकाः ஒரு கொக்கு ரூபத்தில் ஒரு அசுரன் வந்துட்டான். அந்த வசுரனை 2 அலகையும் 2 கையாலையும் பிடிச்சி இழுத்து பிச்சு வதம் பண்ணிவிட்டான். தம் தாலு மூலம் பிரதஹந்த பக்னிவது தச்சர்த சத்யோதிருஷாக்ஷதம்பகः தமாபதந்தம் ச நிகிருஹ்ய துண்டயோः பஷ்யத்சு பாலேஷு ததாரலீலயா ததாபகாரிம் சுரலோகவாசினः சமீடிரே சானக சங்க சம்ஸ்தவைஹி முக்தம்பகாஸ்யாதுபலப்ய பாலகாः ஸ்தானாகதம் தம் பரிரப்ய நிர்வృతాः சுத்வா தத்விஸ்மிதா கோபாः கோப்யश्चादिप्रिया धृताः अहोबतास्य बालस्य बहवो मृत्यवो भवन् अथाप्यविभवन्त्येनं नैव ते घोरदर्शनाः अहो ब्रह्मविदां वाचः न सत्याः सन्ति कर्हिचित् इति नन्दादयो गोपाः कृष्णरामकथां मुदा एवं विहारैः कौमारैः कौमारं जहतुर्व्रजे गोपिका जीवनस्मरणं श्रीमद्भागवते महापुराणे दशमस्कन्धे वृन्दावनप्रवेशो नाम एकादशोऽध्यायः. श्रीहरये नमः. बोल वृंदावन विहारी लाल की. இந்த யாத்திரை நான் வாஸ்தவமாக முதல்ல பிளான் பண்ணது இந்த குழந்தைகளுக்காக தான் பண்ணினேன். நம்ம வித்யாசாலையில் படிக்கிற குழந்தைகளுக்கு பாகவத பாடம் எடுத்து இந்த குழந்தைகளை அழிச்சுன்னு வந்து ஒவ்வொரு லீலாஸ்தலங்கள்லையும் தங்கி இந்த பாராயணம் பண்ண சொல்லணும்னு தான் ஆரம்பித்தேன். இதில் நிறையா பக்தாலாம் இந்த கிளாஸ்லேயே கலந்துனதுனால தான் பப்ளிக்கில் சொன்னேன், வரவாடலாம் வாங்கோன்னு சொன்னேன். ஆனால் இந்த 5-7 நாள்னு பிளான் பண்ணது போகிறல்ல. ஏன்னா நாங்கள் நிறையா பிருந்தாவனம் 30 வருஷமாக வந்துட்டு இருக்க போனோம். இந்த இடத்துக்கெல்லாம் வந்தால் மேக்ஸிமம் 20 நிமிஷம் இருக்கும். 10 நிமிஷம் 20 நிமிஷம் தரிசனம் பண்ணிவிட்டு ஒரு 2 தரங்கம் ஒண்டி பாடிட்டு போயிடுவோம். இப்போ இந்த இடத்துல பாராயணம் பண்ணணுங்கும்பொழுது 1 மணி நேரம் ஆகுது. இது மாதிரி தான் ஒவ்வொரு இடமும். நேத்திக்கு ஒரு 2 மணி நேரத்தில் முடிய வேண்டியது நேத்திக்கு முடியாததுனால நேத்திக்கு இன்னைக்கு 2 நாள் ஆகுது. இது ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் எங்களுடைய பிளான் ப்ராக்டிக்கலாக சரியாக வரல. நாங்கள் ஏற்கனவே தரிசனம் பண்ணினத்தை மனசில் வச்சுட்டு பிளான் போட்டோம். இந்த பாராயணத்தோடு பண்ண வேண்டியிருக்கு. அடுத்தது ஒரு 4 பஸ்ஸில் வரும்போது அவாவா கொஞ்சம் விசிராந்தியாக வரா வந்து இங்கே நமக்கு பார்த்தது போகிறோம்னு தோன்றது, அவளுக்கு தோணலை.
அப்படியே மக்னமாகி அங்கங்கே கோபிகைகள் மாதிரி நின்றுடுறான். இவாளை கிளப்பி அழிச்சுன்னு வருது. எனக்கு தெரியல, இவாளுக்கெல்லாம் கொஞ்சம் சிரமமாக இருக்குது. உங்களுக்கு ப்ராப்பராக சொல்லிவிடுவோம். இந்த முதல் நாள்லேருந்தே இந்த பிளான் மாறி போயிடும். ஜென்மஸ்தான் எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சுருக்கோம், பந்துன்னுட்டான் வர முடியல. அதை மாற்றி பரிசானா போகணும். நான் கிட்டத்தட்ட 30 வருஷமாக பிருந்தாவனம் வந்துட்டுருக்கேன். இந்த பரிசானா போய் 10 வருஷம் இருக்கும். 10 வருஷமாக பரிசானாவே போகல. இப்போ போய் பார்த்தா கம்ப்ளீட்டாக மாறி போயிடுச்சு. இவ்வளவு கூட்டத்தை எதிர்பார்க்கல. அங்கே போனால் கால் வைக்க இடம் இல்லாமல் அவ்வளவு கூட்டம். அதுக்கப்புறம் அடுத்த நாளைக்கு ஜென்மஸ்தான். இது இப்படி பிளான் கொஞ்சம் கொஞ்சம் மாறி போயிடுது. நீங்கள் எல்லோரும் ஒரே இடத்துல தானே இருக்கேன். அதனால் உங்களுக்கு எப்படியும் மெசேஜில் அனுப்புவா, இல்லை ஆகாரம் பண்ணும்போது சொல்லுவா. இப்போ இந்த ஒரு வாரம் நீங்கள் யாத்திரையாக வந்தா மாதிரி நினச்சிக்காம நீங்கள் நடத்துகிற மாதிரி நினச்சிட்டு, அப்போ தான் இதில் உள்ள ப்ராப்ளங்கள்லாம் தெரியும். இது ப்ராக்டிக்கலாக நிறையா இருக்குது. இப்போ நம்ம ராமண்ணா எப்போதும் வருவான். அவனுக்கு ஒரு சில நிர்பந்தம், அவனால் வர முடியல. இப்போ ராமகிருஷ்ணனும் வம்சியும் மாட்டின்னு இருக்கா. இவா 2 பேர் தான் ஃபுல்லாக பொறுப்பாக பார்த்துக்க வேண்டியிருக்கு. அதனால் உங்களோடைய இவா தானே இருக்காங்க. அதனால் நீங்கள் ஒவ்வொருத்தரும் நீங்கள் தான் நடத்துகிறேன் இப்போ இந்த டனத்துலேருந்து. அதனால் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். நாம் இங்கே இதை பார்க்க தானே வந்திருக்கோம். மேக்சிமம் முடிஞ்சதை பார்த்துருவோம். ஏதாவது விட்டு போச்சுன்னா அடுத்த தடவை பார்த்துருவோம், அடுத்த தடவை திருப்பி வருவோம். இதெல்லாம் ஒரு பக்கம். எனக்கு 30 வருஷமாக பிருந்தாவனம் வரையணும்னு இந்த தடவை தான் திருப்தியாக இருக்குது. ஏன்னா இந்த இடத்தெல்லாம் இங்கே பாராயணமே எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்துட்டு பண்ணுவோம். இப்போ எனக்கு உண்டு இல்லை, உங்கள் எல்லாருக்கும் மாத்திரம் இல்லை, எனக்கும். அந்த இடத்துக்கு வந்து நம்ம அந்த கட்டத்தை பாராயணம் பண்ணுறது உங்கள் எல்லாருக்குமே பெரிய பாக்கியம். அது இதோ கிருஷ்ணனுடைய கிருபையினாலேயும் ராதையினுடைய கிருபையினாலேயும் நமக்கு பிருந்தாவன வாசம் மாத்திரமில்லை, பாகவத பாராயணமும் கிடைச்சிருக்கு. நீங்கள் எல்லாரும் ரொம்ப ஸ்ரத்தையாக நன்னா பண்ணுறீங்க. நான் இந்த குழந்தைகள் தான் என்ன பண்ணுறான்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ நீங்கள் எல்லாமும் கிளாஸை சரியாக அட்டன் பண்ணினதுனால நீங்கள் எல்லாமும் நன்னா பாராயணம் பண்ணுறேன். இந்த மேலே இன்னைக்கு சாயங்காலம் பிரம்மமோகனலிலேன்னு ரொம்ப உயர்வான கதை பாகவதத்தில். அந்த பிரம்ம குண்டத்தில் தான் பாராயணம். அந்த கதையும் பிரம்மா பண்ணின ஸ்துதியும், இது 40 ஸ்லோகம் பாகவதத்தில். இந்த ஸ்துதியெல்லாம் அங்கே பாராயணம் பண்ண போகிறோம். நீங்கள்லாம் ஸ்ரத்தையாக அங்கேயும் வந்து பண்ணுங்க. இங்கேயும் இந்த மண்ணெல்லாம் அவள் சொன்னாவே கொஞ்சம் நேரம் நாமாவளி பாடலாம், கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம். டயத்துக்கு பஸ்ஸுக்கு வந்துடும். போட பிருந்தாவன விகாரி லாலிகி. நீங்கள் இந்த தட்டாமலை சுற்றுறது நீங்கள்லாம் அங்கே பண்ணுங்க. நான் இதான் நாமாவளி பாடிட்டு இருக்கேன். இங்கே நிற்காதீங்க, எல்லோரும் அங்கே போங்க. எல்லாம் பண்ணுவோம், சலங்கை கட்டி பாடுவோம். சரி, கிளம்ப எழுதுருங்க. போய் அப்படியே தட்டாமலை சுற்றுங்கோ, கோலாட்டம் போடுங்கோ, கும்மி அடிங்கோ. எனக்கு பக்கத்தில் பண்ணினேன்னா இந்த புழுதி கிளம்போ, எனக்கு பாட முடியாது. கொஞ்சம் அந்த மரம் தள்ளி போயிடுங்கோ. தம்பதிகளாக வந்திருந்தா வெக்கப்படாமல் அவள் தட்டாமலை சுற்றணும். சின்ன குழந்தையெல்லாம் சுத்தட்டும்னு பிசாமல் இருக்காதுங்க. பெரியவாளும் சுத்தம். போங்கடா குழந்தையெல்லாம் போங்க. ஆசீர்வாதத்தோட கிடைச்சிருக்கு. தெலங்க கட்டி போடி போடி. இங்கே ஆடாங்கோ. இங்கே ஆடினா புழுதி மறக்கும், எனக்கு பாட முடியாது. தள்ளி போயிடும். இங்கே வச்சு கூட தெலங்க கட்டி ஓடி ஓடி வாயோ, கண்ணாடி ஆடி வாயோ.
அஞ்சு பாதம் தேடி தேடி நாங்கள் இங்கே திவ்ய நாமம் பாடி பாடி வந்தோம். கட்டி ஓடி ஓடி வாய் தாமரை ஆடி ஆடி வாயோ. தேவகி நந்தன ராதா ஜீவன கேசவா ஹரே மாதவா. சலங்கு கட்டி சலங்கு கட்டி சலங்கு கட்டி ஓடி ஓடி வாயோ எங்கள் தாமர கண்ணாடி ஆடி வாயோ. ஸ்ரீகிருஷ்ணன் ஜாயின் பண்ணு. ஆண்டவரட்டக பாப விநாசன கேசவா ஹரே மாதவா. அர்ஜுன ரட்டக அஜ்ஞான நாசன கேசவா ஹரே மாதவா. கீதாமிருதமே ஓடி வாயோ ஹிருதயானந்தமே ஆடி வாயோ. சலங்கு கட்டி சலங்கு கட்டி சலங்கு கட்டி ஓடி ஓடி வாயோ அமர கண்ணாடி ஆடி வாயோ. குழந்தைங்களா அமர கண்ணாடி ஆடி வாயோ. बोल वृंदावन विहारी लाल की मणि नारद बारे சின்ன சின்ன பதம் வைத்து கண்ணா நீ வா வா வா. சின்ன சின்ன பதம் வைத்து கண்ணா நீ வா வா வா. கண்ணா நீ வா 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 மணிவண்ணா நீ வா வா வா. नंद कुमार वर नवनीत चोर घरे नंद कुमार वर नवनीत चोर घरे देव 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 नारायण देव देव वासुदेव
चोर கோவில் இருக்கு, மந்திருக்கு போய் தரிசனம் பண்ணுங்க. க்ளோஸ் பண்ணிட்டால பின்னாடி யானை இருக்கு, யானை இருக்கு, இங்க மான் இருக்கு, அதெல்லாம் தரிசனம் பண்ணுங்க. சேகர்னா